மரகதத்துக்கு தூக்கமே வரல. இந்த பாரதி தமிழ் விஷயம் என்ன ஆகுமோ நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. இந்த மனுஷன் பாரு அசந்து போய் தூங்கிட்டு இருக்காரு. கூட திட்டிட்டு இருக்காங்க. முழிச்சு பாக்குறாங்க. மரகதம் உட்காந்துருக்காங்க. ரத்தனம் எழுந்திருக்கிறாரு. என்னதான் ஆச்சு, எதுக்கு இப்படி தூங்காம உட்காந்துட்டு இருக்கிற? ஆமா உங்களுக்கு என்ன, நீங்க வாட்ட நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடி இது, நீதான் ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிற, தூங்காம அப்புறம் காலையில தலை வலிக்குது, சளி பிடிச்சிக்கிச்சு, காய்ச்சல் அடிக்குது, இருமல் வருது அப்படின்னு புலம்புவேன். ஓ நல்லதுக்காக சொன்னா என்ன புடிச்சு திட்டிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. மரகதமும் சும்மா புலம்பிட்டே இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா காலையில வந்து பேசு, நடு ராத்துல எழுப்பிக்கிட்டு சும்மா நொய்யு பேசிட்டு இருக்க அப்படிங்கிற ரத்னம். சரி என்ன பிரச்சனை தான் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, என்னதான் அவன் குடிச்சிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நம்ம துரை நம்ம பையங்க, அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்க, சீக்கிரமா பாரதிக்கும் துரைக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மரகதம். அடுத்ததே நம்ம பாரதி காமிக்கிறாங்க. தமிழ் பாரதி ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கர்டனுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஷேடோ நிக்குது. அந்த ஷேடோ வந்து பாரதி என்கிட்ட வந்துரு பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. அப்படியே டப்புன்னு முழிச்சிடுறாங்க. உடனே எழுந்திருச்சு வர்றாங்க. வாசு வாசு அப்படின்ட்டே வர்றாங்க. அது வாசுவோட வாய்ஸா தான் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டா இருக்கு. அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. வாசு வாசு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஹாலுக்கு வந்துடுறாங்க பாரதி. கொஞ்சம் மறுபடியும் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்க ஷேடோ, ஏன் பாரதி இப்படி பண்ண, உன்னையும் தமிழையும் விட்டு நான் என்னால இருக்க முடியாதுல்ல, பின்ன ஏன் பாரதி இப்படி பண்ண, எதுக்காக இப்படி விலகி போய் நிக்கிற பாரதி, நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாரதி. வாசு ஏன் வாசு நீ இப்படி எல்லாம் பேசுற, எனக்கு ரொம்ப வலிக்குது பாரதி, ஏன் பாரதி என்ன போ சொன்ன, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உன் கூட தான் என் வாழ்க்கை, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சும் கூட பார்க்க முடியாது பாரதி, பாரதி என்னை விட்டு போயிடாத பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிடறாரு வாசு. அப்படியே நடந்தே வந்துட்டு இருக்காங்க பாரதி. இன்னொரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்கிரீன் அப்படியே காத்தடிக்குது. அப்படியே அந்த ஸ்கிரீன் விலகுது. பார்த்தா ஆதி நிக்கிறாரு. அப்படியே ஆதி கைய நீட்டுறாரு. ஆதி அப்படின்னு சொல்லும் போதே பாரதி சொல்லும் போதே ஆதி மறைஞ்சிடறாரு. டப்புன்னு முழிக்கிறாங்க பாரதி. இது எல்லாமே கனவா இருக்கு. உடனே வேர்த்து பூர்த்து போயிருக்காங்க. வெளியே அப்படியே எழுந்திருச்சு வந்து அப்படி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வாசுவோட போட்டோ முன்னாடி போய் நின்னுட்டு, வாசு இந்த கனவை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது வாசு, எல்லாருக்கும் நடுவுல நான் ஒரு பொம்மையா நிக்கிறேன் வாசு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வாசு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க பாரதி. அதுக்கப்புறம் காலையில ஆயிருது. ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாரதி. தமிழ் வந்து போன்ல ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது போன்ல கேம் விளையாடுறதுன்னு, மா நான் கேம் எல்லாம் விளையாடலாமா, இங்க பாரு நான் ரைம்ஸ் தான் பாத்துட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு போனை காமிக்கிறாங்க. சரி சரி நம்ம கோவிலுக்கு போகணும், பாட்டிட்ட போய் தலைவாரிக்கு போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. தமிழ் வாசு போட்டோ முன்னாடி பாரதி நின்னுகிட்டு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான வாசு, என் மனசே சரியில்லை வாசு, அதனாலதான் நான் இப்ப கோயிலுக்கு போறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஆதி கூட பேசுறதையும் பழகுறதையும் என்னால தவிர்க்க முடியல, புரியாத பாசமா இல்ல மரியாதையான்னு தெரியல, ஆதியோட அம்மா பேசினதுக்கு என்கிட்ட எந்த பதிலுமே இல்ல வாசு, ஒண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்ச விதிதான், அதே விதிதான் ஆதியை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு, முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல வாசு, ஏன்னா வழிகாட்ட போறது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தமிழ் வர்றாங்க. அம்மா நான் ரெடி ஆயிட்டேன், அம்மா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, என்ன சொல்ல போற அப்படின்னு கேக்குறாங்க தமிழ் கிட்ட பாரதி. அம்மா ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருப்பாங்களாமா அப்படின்னு சொல்லனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பாரதி. இல்ல தெரியாதுமா அப்படின்னு சொல்றாங்க பாரதி. சரிம்மா நம்ம கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாரதி ரெண்டு பேரும் வர்றாங்க. அப்புறம் அங்க மரகதம் உட்கார்ந்து இருக்காங்க. பாட்டி நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ். அப்ப வந்து பாரதி சொல்றாங்க எனக்கும் லீவு தமிழுக்கும் லீவ் அத்த, நாங்க போயிட்டு வந்துடுறோம் கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. சரி பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை இல்லாட்டி வந்திருப்போம் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க தமிழ், உனக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்றாங்க தமிழும். சரி போயிட்டு வரோம் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தமிழ் ரெண்டு பேரும் வரப்பே அச்சுன்னு 3 தடவை தும்முறாங்க. அதை பார்த்துட்டு பாரதி ஒரு நிமிஷம் இல்ல, வெளியே கிளம்புறப்போ தும்மல் வந்தா தண்ணி குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி எடுத்து வந்து கொடுத்து குடிமா அப்படின்னு மரகதம் சொல்றாங்க. தண்ணி குடிச்சிட்டு சரி போயிட்டு வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதியை காமிக்கிறாங்க. ஆதி அங்க துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்றாங்க சாரதா. ஆதி சின்ன வயசுல எத்தனையோ தடவை என்னை கஷ்டப்படுத்திருக்க, அப்ப எல்லாம் எனக்கு மனசு வலிக்கவே இல்லடா, ஆனா இப்ப நீ பண்றது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுடா, இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தாண்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க சாரதா. அப்போ வந்து இல்லம்மா உங்களை மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணலாமா, அது என்னோட நோக்கமும் இல்லம்மா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எனக்காக பண்ணின நீங்க ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்துறீங்க, ஏமா இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க, அதுவும் அவங்க இப்ப இருக்க நிலைமைய சொல்லி அவங்கள அவமானப்படுத்திருக்கீங்கம்மா. கரெக்டாங்க கேசவ வர்றாரு. எல்லாமே என்னாலதான்டா, நான் மட்டும் பாரதி பத்தி அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தேன்னா இந்த நிலைமையே வந்திருக்காதுல்லடா, பரவாயில்ல கேசவ், அவங்க எவ்வளவு நாள் ஆனாலும் சரி நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் சொல்லிதான் நான் இங்க இருந்தேன், போற போக்குல அவங்க காதல என்னோட காதல அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றதுதான் நான் இருந்தேன் கேசவ், ஆனா எனக்குள்ள என் மனசு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருக்கு, இது ஒன்னும் இடைவெளி இல்ல, என்னோட காதலுக்கான ஒரு சின்ன இடைவெளி தான். கேசவன் சொல்றாங்க மச்சான் உன்னை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, முதல்ல நீ பாரதி மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு
இருக்குன்னு தெரிஞ்சப்பே நான் பயந்தேன். நீயும் அடுத்த கட்டத்துக்கு போன. நீ பாரதிய விரும்புறத என்னால ஏத்துக்க முடியலடா. சரி போற போக்குல நீயும் மாறிடுவ அப்படின்னு சொல்லி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி கண்டிப்பா பாரதியும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு தாண்டா நினைச்சேன். மச்சான் நாளாக நாளாக நீ பாரதியை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். உன்னோட காதலி கண்டிப்பா சக்சஸ் ஆகும்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு போறாரு கேசவன். கீழே வரும்போதே அங்க உட்காந்துட்டு இருக்காங்க சாரதா. என்ன கேசவ், நான் பேசாம நிம்மதியா நீ இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தேன்னா நான் ஆதியை சந்தோஷமா கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா நீ சொன்னதுல ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. அதுவும் நல்லதுக்குதான். எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நாளாக நாளாக அவன் மாறிடுவான். நாளாக நாளாக என் பையனை எப்படி பாத்துக்கணும், அவனை எப்படி மாத்தணும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ கொண்டு போய் லக்கேஜ் வை கார்ல அப்படின்னு சொல்றாங்க. கேசவனை பார்த்து சாரதா சரிமா அப்படின்னு சூட்கேஸ் எடுத்துட்டு போகும்போது ஒரு நிமிஷம், ஆதி காஞ்சிபுரம் பிரான்ச்ல இருந்து சென்னைக்கு வரனால காஞ்சிபுரம் பிரான்ச்சோட பொறுப்பு முழுவதும் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ பாத்துக்கோ, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு சொல்லி கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, ஆபீஸ் போனதும் அதை நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சோகமா அங்க இருந்து போறாரு கேசவன். அடுத்தது ஒரே சோகமா பாரதி நினைச்சிட்டே அப்படியே வராரு. ஆதி பார்த்தா பாரதி அங்க நின்னுட்டு இருக்காங்க. பாரதி அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அங்க பாரதி இல்ல, அங்க நிக்கிறது என்னமோ கேசவன். கேசவன் சொல்றாரு, டேய் இதுல போக போக சரியாருண்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதி சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கிறப்போ பாரதி என் மனசுக்குள்ள வந்த பின்னாடி நான் பாரதியை பார்க்க போறேன், தமிழை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிதான் எழுந்திருப்பேன். இனி பாரதியை பார்க்க முடியாது, என் ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்த முடியாது, பாவண்டா அந்த சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் என் கூட பேசக்கூடாது எப்படி பாரதினால சொல்ல முடிஞ்சது, தமிழ் அதை கேட்டு அவ்வளவு புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா என்னால அதாட்ட தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கார்ல போய் ஏற போறாரு. டப்புன்னு தட்டி விட்டு விழுக போறாரு. ஆதி அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சாரு கேசவன். ஐயோ ஆதி அப்படின்னு சொல்லி சாரதா சத்தம் போடுறாங்க. அப்படியே திரும்பி பாக்குறாரு ஆதி. அது என்னாச்சு, அது என்னாச்சுப்பா அப்படின்ட்டு ஓடி வர்றாங்க சாரதா. கேசவன் சொல்றாங்க, அம்மா நீங்க என் மேல கோவப்பட்டாலும் சரி, அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் மனசுல பட்டதா நான் சொல்லிடுறேன். அம்மா திரும்பவும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கம்மா, என்னாலேயே இவ படுற கஷ்டத்தை பார்க்க முடியலமா, என்னாலேயே ஆதிய பார்க்க முடியுமா, பிளீஸ்மா, ஆதி பாவமா, ஒரு கட்டத்துல ஆதி உயிரோட இருந்தா போதும்னு நம்ம நினைச்சோம்ல, இப்போ இவன் ஆரோக்கியமா நம்ம கூட இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்மா, பிளீஸ்மா, அவங்களுக்கு பிடிச்சவனோட அவங்க வாழ்த்துட்டு போட்டுமா, விடுமா அப்படின்னு சொல்றாங்க கேசவ். சாரதா சொல்றாங்க, கேசவ் நீ சொல்றது கரெக்ட் தான், அவன் ஒரு கட்டத்துல உயிருக்கு போறான்னது உண்மைதான், இப்போ உயிரோட இருக்கிறது உண்மைதான், இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு அம்மாவா என்னோட கடமை. அம்மா இதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுதுமா, நீங்க பாரதிய வேண்டான்னு சொல்றதுக்கு, புடிவாதமா இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னமா அப்படின்னு கேசவ சொல்ல கேக்குறாரு. எனக்கு பாரதியை பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காரு. அது இதோட இந்த எபிசோட் முடியுது.